மக்களே இந்த வீடியோல சாட்டர்டே எபிசோட்ல சேது என்ன வேற லெவல்ல தரமான சம்பவம் செஞ்சதை பார்த்துருக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள்ல சேது அப்பா சேது ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சண்டே எபிசோட்ல வைல்ட் கார்டை வச்சு வேற லெவல்ல செய்றாங்க. ஷோ வந்து இது வரைக்கும் பயங்கர இரிட்டேட்டிங்கா வயித்தெரிச்சலா போயிட்டு இருந்த இந்த மொமெண்ட் வந்து சாட்டர்டே எபிசோடுக்கு அப்புறம் சண்டே வந்து இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் பெரிய மாறுதல் நடக்கும். அது என்ன ப்ரோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. பிபில உங்களுக்கு யாரை பிடிக்கும், யாரை பிடிக்காது, யாரு ஒஸ்ட், யாரு பெஸ்ட்டுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோவை பார்த்துடலாம். இன்னைக்கு என்ன வீடியோ தரமான சம்பவம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் கார்டெல்லாம் உள்ள போயிட்டு ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டியை உடச்சுடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ராஜமாதா அப்படின்னு கனி வந்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அன்பு கேங் அப்படின்னு ஒரு 4 5 டீம் வாழ்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க போயிட்டு உடைக்கணும். அந்த உடைக்கும் பொழுது கேட்கிற நபர் உடைபட்டால், இப்ப எஃப்ஜே போயிட்டு, "எஃப்ஜே நீ பெரிய டேலண்டா எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீ ஒண்ணுமே பண்ணலப்பா, தூங்கிட்டு இருக்கிற. நீ உன்னை வெளியிலலாம் எப்படி தெரியுது தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எஃப்ஜே உடைபடணும். சபரி கிட்ட போயிட்டு, "சபரி நீ மாதிரி ஒரு சூப்பர் டேலண்ட் இருக்குது. ஆனா நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அன்பு கேங்க்குள்ளார ஃபார்ம் ஆயிட்டு, அது ஓரியன்ட்டாவே போயிட்டு இருக்கோன்னு வெளியில பேசிக்கிறாங்க." அப்படின்னு சொன்னா எஃப்ஜே அந்த சபரி வந்து உடையணும். விஜய் பாரதி கிட்ட போயிட்டு, "ஏம்மா நீ பாட்டுக்கு கத்திட்டு இருக்கிற, வெளியில சந்திரமுகி மாதிரி இருக்குது. ஐயையோ! யார்றா உள்ள விட்டா? விஜய் பருவ தான் தயவு செஞ்சு வெளியில தட்டுங்க." அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வயல்கார்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. விஜய் பார்வதி உடைங்க. இதுல உடைஞ்சா கேம் இருக்கு. உடையாம அவங்கவங்க ஸ்டாண்ட்ல நீ என்னவா வேணாலும் நினைச்சுக்கோ. நீ வைல்ட் கார்டா வேணாலும் இருந்துக்கோ. நீ என்ன தகவல் வேணாலும் வந்து சொல்லு. நான் அப்படிதான் இருப்பேன். நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் பண்றது தான் சரி. அப்படி பண்றாங்கன்னா கேம் மாறாது. வேணா எச்ச சண்டை மூடும். எப்படி ப்ரோ சண்டை மூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைல்ட் கார்டு ஆல்ரெடி இவங்க எல்லாம் பார்த்துட்டு உள்ள போயிருக்கிறாங்க. உள்ள போய் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் கிபி மாரி வைல்ட் கார்டுக்கு முன்னாடி இவங்க என்ன கருமத்த பண்ணிட்டு இருந்தாலும் வைல்ட் கார்டுக்கு பிரஷர் இல்ல. வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் திரும்ப அதே வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பிரஜனுக்கும், சாண்ட்ராக்கும் என்ன நடக்கும்? கடுப்பாயிருவாங்க. உள்ள ஏன்னா, இவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி ஆகணும் மக்களே புரிஞ்சுக்கங்க. வைல்ட் கார்டு உள்ள போயிட்டு ஏதாவது குழப்பத்த கொண்டு வந்து இப்ப போயிட்டு இருக்குது பாருங்க ஒரு கேம். அத மாத்தி விடணும். மாத்தி விட்டுட்டா வைல்ட் கார்டு என்ட்ரி தப்பிச்சுக்குவாங்க. மாத்தி விடலைன்னா பிபி டீமா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், என்னத்தடா போயிட்டு உள்ள இவங்க கிழிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகுமா இல்லையா? அதனால வைல்ட் கார்டுக்கு தான் ப்ரெஷர். வைல்ட் கார்டு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருத்தரையும் மைண்ட் வாஷ் பண்ணி கேமா மாத்தணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. BB9ல யாரு ஒஸ்ட், யாரு பெஸ்ட்டுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.